என்னப்பா 2026ஆம் வருஷம் ஜோதிட ரீதியா ரொம்ப முக்கியமான வருஷம்னு பேசிக்கிறாங்களே, அப்படி என்ன விசேஷம்? ஆமாங்க. 2026ல சுப கிரகமான குரு பகவான் ஒரு கிங்கரன் மாதிரி செயல்பட போறாரு. இந்த ஒரே வருஷத்துல அவர் 2 தடவை ராசி மாற போறாரு. இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஒரு வருஷத்துல 2 ராசி மாற்றமா? அது எப்படி நடக்கும்? வருஷத்தோட ஆரம்பத்துல அவர் மிதுன ராசியில இருப்பாரு. ஆனா ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்குள்ள நுழையிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் இப்படி உச்சம் பெறுவாரு. கடகத்துல குரு உச்சம் பெறதுங்கிறது தர்மம் தலை தூக்கறதுக்கான ஒரு அறிகுறி. குரு உச்சம் பெற்றா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? குரு உச்சம் பெறும்போது ஹன்ஸ்ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு மகாபுருஷ யோகம் உண்டாகும். இதனால உலக அளவுல மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். முக்கியமா கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் அப்புறம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கடகத்திலேயே இருப்பாரா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜூன் முதல் அக்டோபர் வரை கடகத்துல உச்சமா இருக்கிற குரு பகவான் அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள பெயர்ச்சியாகிறாரு. இப்படி ஒரே வருஷத்துல உச்சம் பெத்து அப்புறம் சிம்மத்துக்கு போறது ரொம்ப வலிமையான மாற்றம். இதனால நாட்டோட பொருளாதாரம், கல்வித்துறை, ஆன்மீகத்துல பெரிய திருப்புமுனை ஏற்படும். வேற என்ன விசேஷமான தகவல் இருக்கு? இந்த வருஷத்தோட முற்பகுதியில அவர் தன்னோட சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பயணம் செய்றாரு. புனர்பூசம்னா மறுவாழ்வுன்னு அர்த்தம். இதனால பிசினஸ்ல நஷ்டப்பட்டவங்க, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவங்க எல்லாருக்கும் ஒரு புது வழி பிறக்கும். புதுசா குழந்தை பாக்கியம், பெரிய பதவிகள் கிடைக்க இது ரொம்ப சாதகமான நேரம். அப்போ 2026ஆம் வருஷம் ஒரு வழியா எல்லாருக்கும் ஒரு விடியல தரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா. குரு பகவானோட இந்த வேகமான மற்றும் வலிமையான சஞ்சாரம் தனி மனித வாழ்க்கையில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். குருவோட அருள் இருந்தா எதையும் சாதிக்கலாம் இல்லையா? இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, மீனராசிக்காரங்க முகத்துல இப்போதெல்லாம் ஒரு தனி வசீகரம் தெரியுது. ஏதோ பெரிய யோகம் அடிக்க போகுதுன்னு பேசிக்கிறாங்களே, நிஜமா? ஆமாங்க. மீனராசிக்காரங்களுக்கு வர 2026 ஜூன் மாசம் ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். அவங்க ராசிநாதரான குரு பகவான் அவங்க ராசிக்கு 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாரு. 5இல் குரு அமர்ந்தால் அள்ளி கொடுப்பார்னு ஒரு பழமொழி உண்டே, அது மீனராசிக்கு தான் இப்ப பொருந்துமா? ஆமா, உச்சம் பெற்ற குரு அள்ளி கொடுக்க போறாரு. முக்கியமா இதுவரைக்கும் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன குழப்பம், சலசலப்பு எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுப்பீங்க. தடைப்பட்ட கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் இப்போ கைகூடி வரும். தொழில் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த உச்ச குரு என்ன செய்வார்? வெற்றி மேல வெற்றி தான். குருவோட 7ஆம் பார்வை 11வது இடமான லாபஸ்தானத்துல விழறதால லாபம் கொட்டும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க இதுதான் பொன்னான நேரம். குறிப்பா நகைக்கடை, எக்ஸ்போர்ட்டு, எஜுகேஷன் சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். பார்ட்னர்ஷிப்ல இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி பிசினஸ் சூடு பிடிக்கும். வேலை பார்க்கறவங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி உண்டா? தாராளமா. குரு ராசியே பார்க்கறதால ஆஃபீஸ்ல உங்களோட மதிப்பு கூடும். மேலதிகாரிகள் உங்களை தேடி வந்து பெரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. ப்ரமோஷன், சம்பள உயர்வுன்னு நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் தானா நடக்கும். வேலையில இருந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு சக ஊழியர்கள் உங்களை ஒரு லீடரா பார்ப்பாங்க. பணவரவு பத்தி சொல்லவே வேணான்னு நினைக்கிறேன். ஆமா, இருந்தாலும் ஒரு விஷயம், 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதால பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் வீசும். பழைய கடன் எல்லாம் வசூலாகும். தங்கம், நிலம் வாங்கறது மட்டும் இல்லாம புதுசா ஒரு சொகுசு கார் வாங்குற யோகம் கூட மீனராசிக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஆரோக்கியம், குழந்தைங்க விஷயத்துல ஏதாவது மாற்றம் உண்டா? 5ஆம் இடம்னா புத்திரஸ்தானம். அங்க குரு உச்சம் பெறறதால குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அழகான வாரிசாமையும். ஏற்கனவே குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு அவங்களால பெரிய பெருமை கிடைக்கும். பிள்ளைங்க படிப்புலையோ இல்லனா ஸ்போர்ட்ஸ்லையோ நேஷனல் லெவல்ல சாதிப்பாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடம்புல ஒரு புது தெம்பு வரும். பழைய வியாதிகள் எல்லாம் மாயமா மறைஞ்சிடும். பயணங்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதால நிறைய புனித யாத்திரைகள் போவீங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி தொழில் நிமித்தமா போற வெளிநாட்டு பயணங்கள் பெரிய பெரிய லாபகரமான ஒப்பந்தங்களை கொண்டு வரும். போற இடத்துல உங்களுக்கு தனி கௌரவமும் மரியாதையும் கிடைக்கும். அப்போ மீனராசிக்கு இது ஒரு பொற்கால திறவுகோல்னு சொல்லுங்க. சந்தேகமே இல்ல.
இதுவரைக்கும் மீன ராசிக்காரங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வட்டியும் முதலுமா பலன் கிடைக்க போகுது. இது அவங்க வாழ்க்கையோட ஒரு புதிய விடியல். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.